ஒரு மனுஷனுக்கு எவ்வளவோ அடி விழுகும். ஆனா எல்லா அடியிலையும் அந்த மனுஷன் அடிச்சு பறந்து மேல வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிருவான். பட் இந்த ஒரு அடி விழுந்துச்சுன்னா மட்டும் வீட்டுல ஒரு ஓரமா கூனி குருவி உட்கார்ற அளவுக்கு அடி விழுகும். அதுதான் பிரேக்கப். அந்த பிரேக்கப் எத்தனையோ பேத்துக்கு நடந்திருக்கு. அந்த பிரேக்கப்கான சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ்லாம் என்னன்னு நம்ம ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதெல்லாம் உண்மையா இல்ல எதனால பிரேக்கப்லாம் நடக்குதுன்னு பார்க்க போறோம். ஏன் சிரிக்கிறீங்க? புரியல. என்னது சிரிப்பா? ஏங்க நான் எவ்வளவு சீரியஸா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க. வாழ்க்கையில அப்ப பிரேக்கப் எனக்கும் நடந்திருக்கும். நான் எதனால பிரேக்கப் பண்ணேன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறேன். நீங்க சொல்றீங்க ஓகே, எதனால ப்ரோ பிரேக்கப்லாம் நடக்குது? பிரேக்கப் நடக்கிறதுக்கு சில சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு 10 பாயிண்ட்ஸை மட்டும் இதுல பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இன்கம்பேட்டபிலிட்டி. ஓகே. அதாவது சின்ன வயசுல இருந்தே வளர்ந்த விதம். சைல்ட்ஹுட்ல ஒரு ஆண் ஒரு மாதிரியும் ஒரு பெண் ஒரு மாதிரியும் வளர்ந்துருக்கலாம். அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும். ஆனா போக போக அவங்களுடைய வளர்ந்த விதத்துக்கும் அவங்களுடைய அந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியே பயத்துல அன்பு காட்டுவாங்க. இன்னொரு சிலர் வந்து விலகி இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கும் வந்து அன்பு இருக்கும். அப்ப 2 பேத்துக்கும் அன்பு இருக்கும். பட் எக்ஸ்போஸ் பண்ற விதம் வந்து இது ஒரு விதமா இருக்கும், இது ஒரு விதமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஆங்ஸியஸ் மைண்ட் செட்னு வச்சுக்கோம். ஓகே. ஒரு பையன் வந்து அவாய்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோம். ஆங்ஸியஸ் அப்படின்னா அந்த பதற்றத்தோடவே நம்ம போன் பண்றோம், ஒரு தடவை எடுக்கலன்னா கூட ஏன் எடுக்கல, ஒருவேளை வேற யாரு பொண்ணு கூடயாவது பேசிட்டு இருக்கானோ, அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஆனா பயம் கலந்த அன்பு, நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றது. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அவாய்டன்ட், அதாவது ரொம்ப அன்பு காட்டுறது, ரொம்ப நெருங்கி வர்றது, எல்லா விஷயத்திலையும் கேர் பண்றது வந்து அந்த பையனுக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்க தான் அவாய்டன்ட் கேரக்டர். அதாவது யாரோடைய கண்ட்ரோல்லையும் இல்லாம தான் தனியா இருக்கணும், லவ் இருக்கணும், ஆனா எனக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கு, அதுக்குள்ள வந்து நுழையக்கூடாது, நான் என்ன பண்றேன் எது பண்றேன்னு கேட்க கூடாது. அது கேட்கலைன்னா என்னை கேர் பண்ண மாட்டேன்றாங்க, கேட்டா இப்படின்றீங்க. அவாய்டன்ட் கேரக்டர் வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இந்த கேரக்டர்னா இது கேட்க மாட்டாங்க. நான் சொல்றது பொதுவா நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி அந்த வைப் வந்து செட் ஆகும், அந்த வேவ். ஆனா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி அமையும் போது, ஆங்ஸியஸா இருக்கிறவங்க அவாய்டன்ட் கூட சேரும் போது அப்ப இந்த பிரச்சனை வரும். அவாய்டண்டா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க நம்மள ஓவர் கேர் பண்றாங்க, இது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்களுடைய வீட்டுல அவங்கள அந்த மாதிரி வளர்த்திருக்க மாட்டாங்க. அதுவே இந்த ஆங்ஸியஸா இருக்கிறவங்கள வந்து ரொம்ப அன்பு காட்டி ரொம்ப வந்து பாத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் அக்கறையா இருந்து வளர்த்திருப்பாங்க. புரியுது. அப்ப ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சந்திக்கும் போது இவங்க எதிர்பார்க்கறது இவங்கிட்ட இருக்காது, அவங்க எதிர்பார்க்கறதும் இவங்கிட்ட இருக்காது. அப்ப 2 பேருக்கும் மோதல் ஏற்பட ஆரம்பிக்கும். அது மன ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா பிரிவு ஏற்படும். அதுதான் இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது. அப்ப இது வந்து ஒரு ரீசன். ஆமா, தளபதி ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு, நீங்க ஒருத்தவங்க மேல அன்பு காட்டுறீங்க, அந்த அன்பே அவங்களுக்கு வெறுப்பாயிருச்சுன்னா அதுதான் இது. கரெக்டா ப்ரோ? கரெக்ட். அதுக்கப்புறம் 2வது வந்து எக்ஸ்பெக்டேஷன் கேப். அப்படின்னா என்ன ப்ரோ? அப்படின்னா இப்ப வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து லவ் பண்றாங்கன்னா, லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நினைச்ச மாதிரிதான் அந்த பொண்ணும், தான் நினைச்ச மாதிரிதான் அந்த பையனும் இருப்பாங்க. ஆனா போக போக அது ரொம்ப பழக ஆரம்பிச்ச பிறகு அந்த கேரக்டர் வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, 2 பேருக்கும் செட் ஆகுற மாதிரி இருக்கும், நல்லா லைஃப் போகுதுன்னு தோணும். ஆனா எப்பவுமே நீங்க மேலோட்டமா ஒருத்தரை பார்க்கும்போது உங்களுக்கு ஏத்த மாதிரி தோணும். ஆனா கொஞ்சம் பழக பழக ஒரு வாரம் 2 வாரம் ஒரு மாசம் ஒரு 3 மாசம் ஆச்சு, அந்த மாதிரி பழக ஆரம்பிச்ச பிறகு அவங்க இன்னும் நம்ம கிட்ட ஓபன் அவுட் ஆவாங்க. அப்ப அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் அப்பதான் தெரிய வரும். அப்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, நம்ம பார்க்கும்போது அவங்க சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்தாங்க, ஆனா இப்ப பார்த்தா வேறு முகம் இருக்கு, அவங்களுக்குள்ளயும் அந்த ஆழமான கோபம் இருக்கு, பழி வாங்கக்கூடிய அந்த வெஞ்சன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி தெரிய வரும். அப்ப என்ன நடக்கும், அப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்காமலே சும்மா பார்த்து லவ் பண்றது, புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. உதாரணத்துக்கு எந்திரிச்ச உடனே குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு ஒரு பையன் நினைக்கிறான். அந்த பொண்ணு எப்படி நினைக்கும், எந்திரிச்ச உடனே நம்ம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு போக கூடாது. அப்ப 2 பேருக்கும் இங்க வந்து வேறு விதமா இடிக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த பையன் வந்து
ஏன் குட் மார்னிங்னு அனுப்பல அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு வந்து நம்ம ஃப்ரீடமா விட்டுருவான் அந்த பையன்னு பார்த்தா என்ன கேள்வி கேட்கிறான். அப்ப 2 பேரு வேறு விதமா எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இது நடக்காது. அப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உளவியல் ரீதியா அவங்க பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச புதுசுல நீ ஜிஎம் அனுப்புனேனா அதுக்கப்புறமும் நீ ஜிஎம் அனுப்பு. ஜிஎம் அனுப்பலேன்னு சண்டை ஓடாத. சண்டை ஓட்டேனா பிரேக்கப். ஆமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எமோஷனல் பர்ன் அவுட் அண்ட் லாக் ஆஃப் ரெசிப்ராசிட்டி அப்படின்னு ஒண்ணு. பிரேக்கப்புக்கு இவ்வளவு பெரிய டைட்டிலா? ஆமா, எமோஷனல் பர்ன் அவுட்னா இப்ப ஒருத்தர் தரப்புல இருந்து அதிகமான லவ் வரும். ஆனா இன்னொருத்தர் தரப்புல இருந்து அந்த லவ் வந்தா அதுக்கு ரியாக்ஷன் மட்டும் வரும். உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனை துரத்தி பயங்கரமா லவ் பண்ணுது, மெசேஜ் பண்ணுது, நீ என்ன பண்ண, சாப்பிட்டையா, தூங்குனையா, ரொம்ப கேரிங்கா இருக்கு. ஆனா அந்த பையன் வந்து கேரிங்கா இருக்கும் போது மட்டும் மெசேஜ் பண்ணா மெசேஜ் பண்றான், அதாவது போன் பண்ணி பேசுனா அப்ப பேசுறான், அந்த இன்வால்வ்மெண்ட் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த பையனாவே இனிஷியேட் பண்ணி அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு கூட வந்து பேச மாட்டான். அந்த மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா, நான் தான் அதிகமா வந்து லவ் காட்டுற மாதிரி இருக்கு, அந்த சைட்ல இருந்து எனக்கு லவ்வே வர, ஆப்போசிட் சைட்ல இருந்து லவ் இல்ல, நான் மட்டும் தான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் என்ன சொல்ல ஆரம்பிச்சிரும்னா, இந்த மாதிரி ஆள் கூட நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அதிகமா லவ் காட்டுறோம், அதிகமா போன் பண்றோம், பேசுறோம், ஆனா நான் போன் பண்ணா மட்டும்தான் அவன் பேசுவானா அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிக்கும். அப்ப அவனே போன் பண்ணட்டும் பாத்துப்போம் அப்படின்னு இவங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்படி வெயிட் பண்ணும்போது அவனும் கால் பண்ண மாட்டான், இவனும் கால் பண்ண மாட்டான். அது ஒரு கேப். இப்படி ஒரு விஷயம் தேவையா நமக்குள்ள? ஒரு உணர்ச்சி ரீதியா ஒரு அளவுக்கு மேல போய் அப்படியே எரிஞ்சு விழுந்துருவாங்க. ஒரு அளவுக்கு மேல அப்படியே அதுதான் வந்து எமோஷனல் பர்ன் அவுட் அப்படின்றது. அது நடந்த உடனே அந்த அதிகமா யார் துரத்தி லவ் பண்ணாங்களோ அவங்களே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இங்க எப்படி தோணும்னா, அந்த பையனுக்கு இந்த பொண்ணே வந்துச்சு, இந்த பொண்ணே சாட் பண்ணிச்சு, மெசேஜ் பண்ணிச்சு, போன் பண்ணி பேசிட்டே இருந்தது, ஆனா திடீர்னு இந்த பொண்ணே வேணான்னு சொல்லிருச்சு, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வேற பையனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோம் அப்படின்னு தப்பா நினைச்சிருவான். ஆனா உண்மை என்ன, இந்த பையன் கண்டுக்கல, ஆனா இந்த பொண்ணு அதிகமா லவ் பண்ணுச்சு, அத வந்து அவ்வளவா கேர் பண்ணிக்கல. அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட இந்த பையன் எப்படி இருப்பான்னா, பிரச்சனைன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லும் போது ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லும். ஆனா இந்த பையன் அந்த பேச்சை மாத்தி வேற எங்கேயாவது பேச்சை கூட்டு போறது, பேசுறது. அப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி தோண ஆரம்பிச்சிரும்னா, நம்மளுடைய கஷ்டமும் இவனுக்கு புரியல, நம்மளுடைய காதலும் இவனுக்கு புரியல, இப்பேற்பட்ட ஆள் அப்ப நமக்கு தேவையும் இல்லை அப்படி வந்து நினைச்சு அங்க வந்து அந்த ஒரு புரிதல் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டு பிரிவாங்க. இது வந்து பொண்ணு சைடு மட்டும் கிடையாது. சில சமயம் ஆண்கள் இந்த மாதிரி பொண்ணு மேல அதிக காதல் இருக்கும், அவங்களே இனிஷியேட் பண்ணி போன் பண்ற மாதிரி இருக்கும். அது பொண்ணுங்களும் இந்த சில நேரம் இந்த மாதிரி நடந்துப்பாங்க. சோ இது ஆண் பெண் 2 பேருக்கும் பொதுவானதுதான். ஆமா, இந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்தா பிரேக்கப் கண்டிப்பா வந்து நடக்கும். ப்ரோ இந்த கதை எங்க ப்ரோ கேட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு இது எங்கேயும் படிச்ச மாதிரி இல்ல, எவனோ அட்டிப்பட்டு பேசுறேன் அந்த அடிப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம சைக்கலாஜிக்கலா இது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணதுல அப்படி வெளிவந்த நிறைய விஷயங்கள்லாம் நான் சொல்றதெல்லாம் யார் யாருக்கும் நடந்த மாதிரி இருக்கு. யாரா வேணாலும் இருக்கிறாங்களா, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை கூட இதே விஷயம் நடந்திருக்கலாம். வெளியே காரணம் சொல்லும் போது பிரிஞ்சதுக்கு வேற ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையான காரணம் நான் சொன்னதுல இதுல ஏதாவது ஒன்னா தான் இருக்கும். இப்ப அடுத்தது வந்து இருக்கு என்னன்னா, டைவர்ஜென்ட் கோர் வேல்யூஸ் அப்படின்னு, வேல்யூ மிஸ்அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா, உங்க டேஸ்ட் ஒண்ணு இருக்கும், உங்களை காதலிக்கிற பொண்ணுடைய டேஸ்ட் ஒண்ணு இருக்கும். இந்த சட்டை உனக்கு நல்லா இருக்கு, ஆமா, ஆனா உங்களுக்கு பிடிக்காது, ஆனா உங்க பார்ட்னருக்கு பிடிக்காது, அதனால இந்த சட்டையை மாத்துவேன். இப்படியே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது வெறும் சட்டையெல்லாம் ஆரம்பிக்காது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடக்கும்னா, அந்த பொண்ணு வந்து வெளிநாடு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிற பையன் வந்து உள்ளூர்லயே இருக்கணும்னு நினைப்பான். அப்ப லவ் பண்ணும்போது இத பேச ஆரம்பிக்கும் போது ஒருத்தரே தோண ஆரம்பிக்கும். இந்த பொண்ணு ஃபாரின் போகணும்னு சொல்லுது, ஃபாரின் போய் வாழணுமா, இங்கேயே வாழ்ந்துடலாம். ஆனா அந்த பொண்ணுக்கு தோணும் இங்கேயே வாழணும்னு இந்த பையன் சொல்றான், ஆனா ஃபாரின் போனாதான் நல்லா இருக்கும், அப்ப நம்ம ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நடக்காம போயிருமோ அப்படின்ற அந்த ஒரு தவிப்பு வர ஆரம்பிக்கும். இது வெறும் ஊர் விட்டு ஊர் போறது மட்டும் இல்ல, பல விஷயங்கள். ஒரு பொண்ணு வந்து குடும்பத்தோட சேர்ந்து வாழலாம், ஆனா பையன் வந்து இல்ல தனியா செப்பரேட்டா பிரிஞ்சு வாழலாம்
அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருத்து முரண்பாடு, அவங்க ஒரு விஷயத்த மதிப்பாங்க, வேல்யூ பண்ணுவாங்க. இன்னொருத்தர் வந்து அதே விஷயத்த வந்து அசால்ட்டா நினைச்சிட்டு வேற ஒரு விஷயத்துல வந்து வேல்யூ காட்டுவாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது இந்த பிரிதல், அவங்க பிரிஞ்சு போறது வந்து நடந்துரும். யாராச்சும் ஒரு ஆள் விட்டு கொடுத்தா சேர்ந்துடலாம்ல ப்ரோ? விட்டு கொடுத்தா சேரலாம், கவுன்சிலிங் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த காலத்துல யாரு விட்டு கொடுக்க போறான்? விட்டு கொடுக்கறதே ஒரு ஈகோ விட்டு இறங்கி வர்ற மாதிரி நினைக்கிற காலம் இது. அதனால பெருசா விட்டு கொடுக்கறதும் இல்லை. அதனாலயே லவ் பண்ணி ஒரு 6-7 மாசம் அல்லது 2 வருஷம் லவ் பண்ணா கூட இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிடுறாங்க. புரியுது. லவ் பெயின்ன்றது எவ்வளவு கஷ்டம். ஆனா ஈகோனால செட். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டி. இப்படி என்னன்னா இது ஏற்கனவே பிரேக்கப் ஆனவங்களுக்கு நடக்கும். இப்ப ஒரு பொண்ணு ஒரு பையனை ரொம்ப லவ் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையன் கிடைக்கிறான். இப்ப அந்த பையனை இந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்குது, 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்ப இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும்னா அந்த பொண்ணு ரொம்ப அதிகமா அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அந்த பொண்ணுக்கே தோண ஆரம்பிச்சிடும், நம்ம அளவுக்கு மீறி அந்த பையனை வந்து காதலிக்கிறோம் போல அப்படின்ற அந்த எண்ணம் வரும். அப்ப அப்படி முன்னாடி அந்த பையன் விட்டு போன மாதிரியே இந்த பையனும் நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்றதுன்ற பயம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அவங்கள அறியாம அந்த ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, ஏற்கனவே நம்ம ஒரு அடி வாங்கி ஏமாந்துருக்கோமே, இதே மாதிரி நம்ம ஏமாந்துருவோமோ அப்படின்ற அந்த பயம் வரும். அப்ப என்ன நினைப்பாங்கன்னா பேசாம நம்ம இங்கேயே பிரேக்கப் பண்றது நல்லது. ரொம்ப டீப்பா லவ் பண்ணி 6 மாசம் இன்னொரு 1 வருஷம் இப்படி நம்ம போயிட்டோம்னா திடீர்னு அந்த பையனுக்கு நம்மள பிடிக்காம போயிருச்சுன்னா ஏற்கனவே இருந்த பையனுக்கு பிடிக்காத மாதிரி அப்ப 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒண்ணு டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு பயப்படுவாங்க, மேரேஜ் பண்ணிட்டா விட்டு போக மாட்டான் அப்படின்னு நினைச்சு. ஆனா அந்த பையனுக்கு அந்த சூழ்நிலையில வந்து மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த வயசும் இருக்காது, சுச்சுவேஷனும் இருக்காது, வீட்லயும். அப்ப அந்த பையன் வேணான்னு சொல்லுவான், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்குவோம். ஆனா இந்த பொண்ணுக்கு எப்படி தோண ஆரம்பிச்சிரும்னா நமக்கு பிரேக்கப் ஆன மாதிரியே இதுவும் நடக்க போகுது போல அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களே பிரேக்கப் பண்ணிடுவாங்க. சோ இந்த ஒரு பிரிதல் வந்து நடக்கும். சோ அவங்களே காப்பாத்திக்கிறதா நினைச்சு அந்த நடக்காத ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து பிரேக்கப் பண்ணுவாங்க. இதுதான் அந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றது. காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது இப்ப ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து நம்புது, ரொம்ப அந்த பையன் நல்லவன், பொய்யே சொல்ல மாட்டான் அப்படின்னு. இப்ப 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சடனா அந்த பொண்ணு அந்த பையனுக்கு போன் பண்ணி வெளியே வான்னு, நீ எங்க இருக்கன்னு கூப்பிடும் போது அந்த பையன் நான் வீட்டுலதான் இருக்கேன், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப திடீர்னு அந்த பொண்ணு வெளியே சுத்தும் போது அந்த பையன் வந்து வெளியே வந்திருக்கிறான். அப்ப அந்த பொண்ணு அந்த பையனை பாக்குது. அப்ப அந்த பொண்ணு என்ன நினைக்கும்னா நம்மகிட்ட வீட்டுல இருக்கிறதா சொன்னான், ஆனா இப்ப பார்த்தா வெளியே இருக்கான், பொய் சொல்றான், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுடைய மனசுல என்ன தோணும்னா, இல்ல நான் பேசும்போது வீட்டுல இருந்திருப்பான், இப்ப ஒருவேளை வீட்டுல இருந்து ஏதாவது வேலை சொல்லி வெளியே அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் சொல்லும். அது பாசிட்டிவா. அதுவே பொண்ணு பையன் யாருக்குமே அப்படிலாம் இல்ல ப்ரோ. இல்ல 2 மைண்டுமே இருக்கு. உங்க பாசிட்டிவும் இருக்கு, இந்த பாசிட்டிவா சொல்லும், அதே சமயம் நெகட்டிவ் மைண்டும் இருக்கு. நெகட்டிவ் மைண்ட் என்ன சொல்லணும்னா, இவன் நம்மளை ஏமாத்திருக்கான், பொய் சொல்லியிருக்கான், அப்ப வேற பொண்ணு கூட இந்த பையனுக்கு தொடர்பு இருக்கோ, அதை நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கானோ அப்படின்னும் அந்த மைண்ட் சொல்லும். இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வந்து ரொம்ப இம்பாக்டா இருக்கும்? அதிகமா வர்றது, அதிகமா எல்லாரும் சொல்றது, அதிகமா நம்புறது அந்த நெகட்டிவ் தான். அதனாலதான் பாசிட்டிவ் மைண்ட் சொன்னா கூட தீர விசாரிக்கலாம். அவங்க போய் நீ வீட்டுல இருக்கேன்னு சொன்ன, இப்ப எப்படி வெளியே விசாரிக்கலாம்னு சொன்னா சந்தேகப்படுறியான்னு ஒரே வார்த்தையில முடிஞ்சிருது இல்ல ப்ரோ? அது வரும். ஆனா பாசிட்டிவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காது, இன்னும் 2 தடவை நடந்தா பாத்துக்கலாம். ஆனா நெகட்டிவ் தான் நம்மளுடைய மைண்ட்ல ரொம்ப நம்மளை ஆட்டி படைக்கும்ன்றனாலயே நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் தாட்ஸ கூட வந்து மீறி வந்துரும், அடிச்சு உட்கார வச்சு. அப்ப அவங்ககிட்ட போய் கேக்குறது விசாரிக்கிறது எல்லாம் இருக்காது, தானா முடிவெடுக்கிறது, இந்த பையன் இப்படிதான். அப்ப இந்த 2மே சேர்ந்து ஒரு போராட்டம் இருக்கும். ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல ஒரு நம்பிக்கையும் இருக்கும், அவன் நல்ல பையன், போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்ப இது 2மே அது. அப்ப எது உண்மை? அந்த பையன் நம்மகிட்ட சொன்னது உண்மையா, இப்ப நடக்கிறது உண்மையா, அல்லது நமக்கு தோன்ற மாதிரி அவன் நம்மளை ஏமாத்துறான்? இந்த ஒரு மன போராட்டமே மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா மாறும். இதுதான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். இது நடக்க ஆரம்பிக்கும் போது இது ஏன் நமக்கு நடக்குது,
நம்ம லவ் பண்றதுனாலதான். அப்ப நம்ம பிரிஞ்சிருவோம், பிரேக்கப் பண்ணிடுவோம். என்ன ப்ரோ ஒரு பொய் சொன்னதுக்கு பிரேக்கப்பா? ஆமா, இந்த மாதிரிதான் நினைப்பாங்க. ஒரு பொய் சொன்னதுக்கு பிரேக்கப்பான்னு நம்ம அசால்ட்டா நினைச்சுக்கலாம். ஆனா அந்த பொய்யே அந்த காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் வரும்போது அது வேறு விதமான நிறைய சந்தேகத்தை எழுப்பும். அதனால இந்த பிரேக்கப் ஆனது நடந்துரும். இது வந்து ஒரு டைம் 2 டைம்னா பரவாயில்ல. அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும்போது அது இன்னும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்து நான் பேசாம பிரிஞ்சிருவோம் அப்படின்ற அந்த மனநிலைக்கே வந்துருவாங்க. அதுக்கு பேசாம சேராமலே இருந்திருக்கலாம்ல. சேர்ந்தா தானங்க பிரச்சனை, சேராமலே போங்கன்னு போக வேண்டியதானே. அது லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தெரியாதுல்ல, அடிப்பட்டாதான் தெரியும், உள்ள வந்தாதான்டா உனக்கு இது என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி, இது உங்களுக்கே தெரியும். என்னது ப்ரோ லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னா, இப்ப 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்காக இன்னொருத்தர் மாற ஆரம்பிக்கிறது. நீங்க சொன்னீங்களா இந்த சட்டை உங்களுக்கு பிடிக்கும், ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த சட்டை பிடிக்கல, அப்ப இந்த சட்டை போடக்கூடாது, வேற சட்டை போடணும். சந்தோஷ் சுப்ரமணியம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்காக நம்ம மாத்தவே கூடாது. எப்பவுமே லவ்ல நீங்க சொன்ன மாதிரி விட்டு கொடுத்தல் இருக்கணும். யாரும் மாற தேவையில்லை. 2 பேரும் அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ் இருந்தாலும் சேர்ந்து வாழணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனா ஒருத்தருக்காக இன்னொருத்தர் மாற ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு பிடிச்சது எதுவுமே நம்ம கையில இல்ல. அப்ப இந்த பொண்ணை தவிர அந்த பையனை எதுக்குன்ற ஒரு சலிப்பு. அப்ப வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்க போதா, நம்ம பிடிச்சது நம்ம கிடைக்காமலே போயிருமோ, அந்த நிலைமை வரும்போது அவங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு செய்வாங்க. அப்ப அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிய மீட்டெடுக்கிறதுக்காக பிரேக்கப் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க. ஸோ இதுவும் வந்து சைக்கலாஜிக்கலா பிரேக்கப் ஆகுறதுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன். நீங்களா இருங்க, அவரா இருக்க விடுங்க, 2 பேரும் சேர்ந்து நல்லா இருங்க. இது இந்த பாயிண்ட். இவனுக்காக நீ மாறு, இவனுக்காக நீ மாறுன்னு யாரும் சொல்லாதீங்க, அவ்வளவுதான். இப்படி நடந்தா எப்ப ஒருத்தர் இன்னொருத்தரை டாமினேட் பண்ணி எனக்காக நீ மாறணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்பவே வந்து அவங்க பிரிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒண்ணு அது லவ்வே இல்ல. அவங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா இப்ப ஒரு பொண்ணுகிட்ட போய் நீ இப்படி சேலை கட்டு, சட்டை போடு, இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல நல்லா இருக்கும், கேட்பாங்க. போக 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 அவங்களே உணர்ந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. புரியுது. இது மாதிரி நடக்கும். இப்பதான் நீங்க கேட்டது வருது, கம்பேரிசன் லெவல் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இது வந்து கசப்பான உண்மை. இன்றைய இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நிறைய சோசியல் மீடியாஸ்ல நிறைய வீடியோஸ் பாக்குறாங்க, நிறைய கப்பிள்ஸ் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பாக்குறாங்க. இப்படி பார்க்கும்போது நம்ம லவ் பண்ற பையனோ பொண்ணோ இந்த மாதிரி நம்மகிட்ட நடந்துக்கலையே. ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி ஏன்டா நீ நடந்துக்கிறலன்னு கேட்டா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? அது வீடியோ மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட இருக்கலாம். இப்ப நான் லவ் பண்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்ணக்கூடிய மத்த பசங்க அவங்ககிட்ட நடந்துக்கிறத பார்த்து இந்த மாதிரி நான் அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கலையே அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது இவன் நமக்கு ஏத்த ஆள் இல்ல போல, நம்ம ஏதோ வந்து தப்பு பண்ணிட்டோம் போல, அவசரப்பட்டு இந்த பையனையோ இந்த பொண்ணையோ நம்ம லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப வேற ஒரு ஆளை தேட ஆரம்பிப்பாங்க. என்னதான் லவ் பண்ணாலும் அவங்களுடைய பார்வையெல்லாம் தன்னை கேர் பண்ணிக்க கூடிய, தன்னை கவனிச்சுக்க கூடிய, தான் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை தேட ஆரம்பிக்கும். அப்படி இன்னொரு ஆள் கிடைச்ச மறுநொடி நம்மளை வந்து விட்டு போயிடுவாங்க. அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி இது வந்து நடக்கும். ஸோ இது வந்து பிரேக்கப்புக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். அப்ப ஒருத்தர் வந்து இது மாதிரி மற்றவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது இதை வந்து தடுக்கவே முடியாது. இன்றைய காலத்துல கிட்டத்தட்ட பொண்ணுங்களுக்கு வந்து 24 வயசாச்சு ஆகணும். 24 வயசுக்கு அப்புறம் பொண்ணுங்க எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவா இருக்கும். அதுக்கு முன்னாடி எத்தனை வயசுல எடுத்தாலும் 20 வயசுல 21 வயசுல எடுக்கிற முடிவெல்லாம் கண்டிப்பா அவங்க மாத்திப்பாங்க. 24 வயசு வரும்போது நம்ம தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா என்ன, வேற வழி இல்லை, எல்லார்ட்டையும் நம்ம சொல்லிட்டோம், லவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காகவே கல்யாணம் பண்ணிப்பாங்க, வேற ஒரு பையன் கிடைக்கலன்னாலே ஒழிய. மத்தபடி உங்களை பிடிக்காமலே போயிரும். இதே மாதிரிதான் ஆணுக்கு வந்து 25 வயசு, 24, பெண்ணுக்கு 25 வயசு தான் வந்து ஃபுல்லா அவங்களுடைய பிரெயினோடைய வளர்ச்சி முடியுது. அப்பதான் அவங்க எல்லா பக்கமும் யோசிப்பாங்க, இந்த பொண்ணு நமக்கு சரியா செட் ஆவாங்களா, இந்த குறை இந்த பொண்ணு. அது வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணும்னா, லவ் பண்றது ஒரு பேஷன், எல்லாரும் லவ் பண்றாங்க, அந்த எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துல கிடைச்ச வரைக்கும் லாபம், ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பையன். அப்படி சொல்லாதீங்க, கிடைச்ச வரைக்கும் லாபம். கிடைச்ச வரைக்கும் லாபம் மீன்ஸ்
எனக்கு இந்த பொண்ணு தான் கிடைச்சிருக்கு அப்போ ஓகே, எனக்கு இந்த பையன் தான் என் பின்னாடி சுத்துறான் அப்போ ஓகே, இந்த மாதிரி லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வயசு ஆக ஆகதான் வெறும் பாசிட்டிவ் மட்டும் பார்த்து அவங்களுடைய கண்ணோட்டம் நெகட்டிவையும் பார்க்க ஆரம்பிக்கும். அப்ப இவங்களுக்குள்ள இந்த ஒரு இதுவும் இருக்கு அப்படின்றதுல அந்த வயசுலதான் தெரிய ஆரம்பிக்கும். இதுவே 25 வயசுல ஒரு மெச்சூர்டா லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பண்றோம், இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு வாழ ஆரம்பிப்பாங்களே ஒழிய ஒரு எதிர்பார்ப்போ இது எல்லாமே இருக்கணும்ன்ற அந்த ஒரு ஆசையோ எதுவுமே இருக்காது. மெச்சூரிட்டி லவ் 25 and 24. அதுக்கு முன்னாடி நீங்க லவ் பண்ணா கண்டிப்பா பிரேக்கப் தான்ப்பா. கண்டிப்பா பிரேக்கப் ஆகும்னு கிடையாது. ஒருவேளை அவங்களுடைய வேவ் செட் ஆச்சுனாலோ ஒரு அந்த டைம்லயே அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டியா திங்க் பண்ணனால இல்ல. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆங்ஸியஸ் அவாய்டன்ட், இந்த மாதிரி ஒண்ணுக்கு முரண்பாடான 2 நபர்கள் லவ் பண்ணாம 2 அவாய்டன்ஸ் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு என்னை யாரும் கட்டுப்படுத்தல, இன்னொரு நபரும் என்ன யாரும் கட்டுப்படுத்தல. அப்ப அப்பேற்பட்ட நபர்கள் சேரும்போது அப்பப்ப போன் பண்ணிப்பாங்க, அப்பப்ப பேசிப்பாங்க, அது பிரேக்கப்ல முடியாது. அதே மாதிரி ஆங்ஸியஸான 2 நபர்கள், அதாவது ரொம்ப பயத்தோட அன்பு காட்டுற 2 பேர் இருந்தா 2 பேரும் அவங்களுக்குள்ள போன் பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. சோ இந்த மாதிரி வேவ் செட் ஆகும் போது எந்த பிரச்சனையும் நடக்கிறது இல்ல. இது ரெண்டுமே ஒண்ணுக்கு அப்படியே நேர் எதிரா இருக்கும் போதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்காக நான் மாறுறது, எனக்காக நீங்க மாறுறது, இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் போது அது இன்னும் ரொம்ப பெரிய தாக்கத்தெல்லாம் லவ்ல ஏற்படுத்தும். ஆனா இதுவே 25 வயசுக்கு அப்புறம் லவ் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சே பண்ணுவோம், புரிதல் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு இந்த சட்டை பிடிக்கல, ஆனா நீ பிடிக்கும்னு சொல்ற, ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற அந்த தைரியம் இருக்கும். அப்ப அந்த சரி உனக்கு பிடிக்கலன்னா விட்டு பாத்துக்கலாம், உனக்கு பிடிச்சத நீ போடு. ஆனா அதுவே சின்ன பொண்ணா இருந்தா அது எப்படிடா நீ சொல்லி நான் சொல்லி நீ கேட்க மாட்ட, இப்பவே நீ கேட்க மாட்ட, அப்புறம் எப்ப கேப்ப? உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு மெச்சூர்ட் ஆகாத ஒரு பிரெயின் இருக்கும்போது எப்படி எண்ணம் இருக்கும்னா, ஒரு சட்ட விஷயத்திலே என்ன கேட்க மாட்டேன், நான் சொல்லி கேட்க மாட்டேன், அப்புறம் நீ பெரிய விஷயங்கள்லாம் எப்படி நான் சொல்லி கேட்ப? ஆனா இதே பெரிய பொண்ணா இருந்தா சட்ட விஷயம் தானே, பாத்துக்கலாம், அந்த ஒரு அதுதான். ஸோ இதுதான் இன்றைய காலத்துல இருக்கிற இந்த கம்பேரிசன் லெவல் ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்றது. இது ரொம்ப ஆபத்தானது. இது சொசைட்டிஸ்ல கல்ச்சரையும் பெரிய அளவுல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கு உள்ளாக்குது. அது மட்டும் இல்லாம சமூகத்துக்கு இது நல்லது இல்லை. ஆனா இதுதான் இப்ப நடக்குது, கசப்பான உண்மையும் கூட. கிரானிக் கம்யூனிகேஷன் இம்பேஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லாம அந்த பிரச்சனை பல மாசம் அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும், இழுத்துட்டு போகும். உதாரணத்துக்கு ஒரு பொண்ணும் பையனும் பேச ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லும், நீ அந்த பையன் கூட ஃப்ரெண்டா இருக்காதா, அவனை எனக்கு பிடிக்கல. அது அந்த பொண்ணு இல்ல ப்ரோ, எல்லாருமே அப்படிதான் ப்ரோ. நீ மட்டும் இல்ல, பசங்களா அதான் நீ இந்த பிள்ளைகிட்ட பேசக்கூடாது, நீ இந்த பையன்கிட்ட பேசக்கூடாது, அந்த பிள்ளை சரியில்லை, அந்த பையன் சரியில்லை, அந்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது அது எதனால ப்ரோ சொல்றாங்க? பொசசிவ்னாலயா? இவன்கிட்ட நிறைய நேரம் பேசுறான், நம்மகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் இல்ல அந்த ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அந்த பையனை பத்தி இந்த பொண்ணுக்கு வேறு விதமா தப்பான இதுல தெரிஞ்சிருக்கு, அப்ப அந்த பையன் இவனையும் கெடுத்துருவானோ. அதே மாதிரி இப்ப ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு நிறைய பசங்களை பாக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு கூட நம்மளுடைய காதலி இருக்காங்க அப்படின்னா, இந்த பொண்ணு கூட சுத்தாத, இந்த பொண்ணு நிறைய பசங்க பின்னாடி சுத்தும், அந்த ஒரு பயம் வரும். அப்ப ஏன் ஆளும் அந்த மாதிரி போயிருமோ, தப்பா. இது கூட ஒரு முக்கியமான ரீசன். இப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது பையன் என்ன சொல்லுவான், அவன் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு, நான் எப்படி விட முடியும், எனக்கு தெரியாதாடா என் ஃப்ரெண்ட பத்தி தான் வரும். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும், அப்படியா, அவன் முக்கியமா நான் முக்கியமா, அந்த மாதிரி நடக்குது. இப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா, முடிவே இருக்காது. அவனும் ஃப்ரெண்ட விட்டு கொடுக்க மாட்டான், இவங்களும் லவ் விட்டு இப்படியே தொடரும் போது ஓரளவுக்கு மேல அதை பத்தி ஏன் பேசிட்டு, நம்ம பேசினாலே அதை பத்தி தான் பேச வருது, அதை ஏன் பேசணும் அப்படின்னு விடுவாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை ஸ்கிப் பண்றது மட்டும் இல்லாம பேச்சையே முழுசா நிறுத்த ஆரம்பிப்பாங்க, அப்படியே ஸ்லோ ஆகும். அப்படியே அந்த நேரத்துல ஏதோ ஒரு பையனோ பொண்ணோ புதுசா உள்ள வரலாம், ஆறுதல் கொடுக்க வரேன்ட்டு அப்படியே மைண்ட் மாறும். இவன் நமக்கு நல்லா இருக்கே, இவன் நமக்கு நல்லா இருக்கே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் பிரேக்கப் நடந்துரும். இதெல்லாம் இருந்தாலும் அடுத்தது லாஸ்ட் 4 ஹார்ஸ்மன். இதை டாக்டர் ஜான் மோர்டகை காட்மன் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணி இருக்கிறாங்க. ப்ரப்போஸ் பண்ணாங்களா?
அதாவது ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா இந்த ஒரு கோட்பாடு மாதிரி இந்த ஒரு பிரின்சிபலை இவர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல 4 விஷயங்கள் இருக்கு. ஆமா, இத வந்து எக்கச்சக்கமான கப்பிள்ஸ வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இத வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னா கிரிட்டிசிசம். இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒருத்தர் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு போய் சுவிட்ச போடணும், ஃபேன் சுவிட்ச போடுறதுக்கு பதிலா லைட் சுவிட்ச போட்டுட்டாங்க அப்படின்னா அப்ப இத சாதாரணமா ஒரு பையன் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, இந்த சுவிட்ச போடணும் நீ மாத்தி போட்டுட்ட, அவ்வளவுதான், இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஆனா இது கூட உனக்கு தெரியல, அறிவே இல்ல, இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு சுவிட்ச் போடலன்றதுக்கு அறிவே இல்லன்ற லெவலுக்கு அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல சுத்தமா விருப்பம் இல்ல, பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது பொண்ண வந்து பையன் பேசுறான், ஆமா, பொண்ணு வந்து சுவிட்ச மாத்தி போட்டுருச்சு, அப்ப பையன் வந்து பொண்ணு அந்த மாதிரி பேசுறான். அப்படி பேசும்போது அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வருது. சோ இது என்ன நடக்குதுன்னா, அந்த மிஸ்டேக்கை மட்டும் சுட்டி காட்டுறது இல்லாம அந்த பொண்ணோடைய கேரக்டரையும் அசாசினேட் பண்றது. உனக்கு அறிவே இல்லை, நீ இப்படிதான், ஒண்ணு சொன்னா இன்னொன்னு பண்ணுவ அப்படின்னு பேசுறது. அப்ப அந்த பொண்ணுக்கும் இந்த பையன் மேல கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். இப்ப மியூச்சுவலாவே பிரேக்கப் நடந்துரும் இந்த இடத்துல. சோ இது வந்து கிரிட்டிசிசம் அப்படின்னு ஜான் காட்மேன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கண்டெம்ப்ட் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி இதே சூழ்நிலையை எடுத்துக்குவோம், சுவிட்ச வந்து மாத்தி போடுறாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதையே நீ சரியா பண்ண மாட்ற, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற, நீ எல்லாம் என்ன பாத்துக்க போற, இப்படி பெருந்தன்மையாவும் அவங்கள டாமினன்ட்டாவும் பேசுறது, அவங்கள வந்து ஒரு மாதிரி பயங்கரமா வந்து எகத்தாளமாவும் பேசுறது, நக்கல் பண்றது, கண்ணை உருட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும் போதும் அவங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கல, அதனாலதான் இப்படி பண்றாங்கன்னு அர்த்தமாயிரும். இவங்க இப்படி பண்றத பார்த்தா அந்த பொண்ணுக்கே இந்த பையனையும் பிடிக்காம போகும். இங்கேயும் வந்து கூடிய சீக்கிரம் பிரேக்கப் நடந்துரும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா, ஒருவேளை 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருந்தா அது டிவோர்ஸ்ல முடிஞ்சிரும். சோ இந்த மாதிரி அப்ளிகபிள் தான். அதுதான் வந்து ஜான் காட்மன் வந்து மேரேஜ் ஆன கப்பிள்ஸையும் வச்சுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிசர்ச்ல 3ஆவதா இவர் சொல்றது டிஃபென்சிவ்னஸ். இப்ப ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை 2 பேரும் ஏத்துக்கணும். அப்படி இல்லாம ஒருத்தர் மட்டும் அந்த தப்பை ஏத்துக்கிட்டு இன்னொருத்தர் மேல அந்த இத வந்து, அதாவது ஒருத்தர் தப்பை ஏத்துக்காம இன்னொருத்தர் மேல ரெஸ்பான்சிபிலிட்டிய போடுறது, அதாவது அவங்கள ப்ளேம் பண்ணிடுறது. ஆமா, நீதான் எல்லாத்துக்கும் காரணம், நான் வந்து ஒண்ணும் பண்ணல அப்படின்னு, ஒன்னால நானும் பாதிக்கப்பட்டேன்னு விக்டிம் கார்டு வந்து பிளே பண்ணுவாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்களுடைய பார்ட்னர் மேல போடுவாங்க. இந்த மாதிரி நடக்குதுனாலும் பிரேக்கப் நடக்க போகுது. ஏன்னா இதெல்லாம் வந்து காரணம், அவங்கள பிடிக்கல அப்படின்றது அவங்களாலையும் அதை வந்து உணர முடியும். அது கூடிய சீக்கிரம் வந்து பிரிஞ்சிருவாங்க. இது வந்து டிஃபென்சிவ்னஸ். கடைசியா வந்து ஸ்டோன் வாலிங். ஸ்டோன் வாலிங் அப்படின்னா பொண்ணுட்ட வந்து பேசுறாங்க, பேசும்போது அவங்க கண்டுக்கவே மாட்றாங்க, போன் யூஸ் பண்றாங்க, வேற அந்த மாதிரி அவாய்ட் பண்றதுன்றதை விட ஒரு மனுஷன் நிக்கிறதையே வேணும்னே கவனிக்காம இருக்கிற மாதிரி பண்றது, அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த பொண்ணு இப்படி பண்றத பார்த்து இந்த பையனுக்கும் கொஞ்ச நேரத்துல வந்து வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்கேயும் வந்து பிரேக்கப் நடக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நான் சொன்ன 10 விஷயங்கள் 10ஆவதுல மட்டும் 4 கொடுத்திருக்கேன். இப்ப இந்த 10 விஷயங்களுமே பிரேக்கப் ஆன எல்லாருக்குமே வந்து இதுல 10ல ஏதாவது ஒன்னாச்சு நடந்திருக்கும். உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த 10ல ஏதாச்சும் ஒரு மெயின் ரீசனா இருக்கும். ஆனா அவங்களுக்கே அது புரிஞ்சிருக்காது. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை வந்து விரும்பி இருக்கும், அந்த பொண்ணு பயங்கரமா போன் பண்ணி பேசியிருக்கும், மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்கும், ஆனா அந்த பொண்ணே வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கும். இப்ப பசங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்ப இந்த பொண்ணு பின்னாடி வேற யாரோ பையன் வந்துட்டான் போல, அல்லது இந்த பொண்ணுக்கு வேற பையனை பிடிச்சிருச்சு போல, அதனால இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைப்பான். ஆனா உண்மை என்ன, அங்க வந்து எமோஷனல் அந்த பர்ன் அவுட் நடந்துரும். அவங்க அதிகமா அன்பு காட்டி இந்த பக்கம் இருந்து அன்பே வரல, அப்ப நான் ஏன் காட்டணும் அப்படின்னு ஒரு நேரத்துல வந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக்கப் பண்ணுவாங்க. ஆனா பசங்க வந்து வேற மாதிரி அதை புரிஞ்சுப்பாங்க. இது
பொண்ணுங்க மேட்டர்லயும் நடக்கும். பொண்ணுங்க அதிகமா கவனிக்காம இருந்திருப்பாங்க, பசங்க உருகி இருப்பாங்க, ஒரு அளவுக்கு மேல பசங்க விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப பொண்ணுங்க வேற ஒரு பொண்ணு இவனுக்கு கிடைச்சிருச்சு போல அப்படின்னு நினைப்பாங்க. சோ இந்த மாதிரி நான் சொன்ன 10 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்னாச்சு பிரேக்கப்புக்கு கண்டிப்பா ரீசனா இருக்கும். இதெல்லாம் தான் வந்து இதுல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து உண்மையிலேயே சைக்கலாஜிக்கலா ப்ரூஃப் பண்ணப்பட்ட விஷயங்கள். இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்னால உங்களுக்கும் பிரேக்கப் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த 10 ரீசன் இல்ல இதை தவிர்த்து எனக்கு வேற ஒரு ரீசனால பிரேக்கப் ஆச்சுனால அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் யோசிக்கலாம், இந்த வீடியோல இவனே கேள்வியே கேட்கலாம், அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாருன்ட்டு. கிடையவே கிடையாது. உண்மையான ரீசன் என்னன்னா லவ் ஃபெயிலியர் கான்செப்ட். அதனால எனக்கு கண்ணு கலங்கிருச்சு, கொஸ்டின்ஸ் என்னால கேட்க முடியல. இதை விட அடுத்த வீடியோல கொஸ்டின்ஸ் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸோட நான் வர்றேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதுக்கான பதில்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.